மே 7. ஸோ மே 7 பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் டேங்கிறாங்க. ஸோ அத்லெட்டிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து சொல்லலாம். உங்க உடம்ப வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி, உங்க உடம்ப ரொம்ப ஃபிட்டா வைக்கிறதுக்கு அத்லெட்டிக்ஸ் வந்து ரொம்பவே ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அப்பேற்பட்ட அந்த அத்லெட்டிக்ஸ வந்து என்கரேஜ் பண்ற விதமா வந்து, அந்த பேஷன என்கரேஜ் பண்ற விதமா வந்து இந்த நாள் வந்து இருக்குது. ஆமா, இந்த நாள பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு கார்னிவோரஸ் பிளான்ட்ஸ் டேங்கிறாங்க. கார்னிவோரஸ் பிளான்ட்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, செடிகளே வந்து கார்னிவோரஸ் பிளான்ட்ஸ்ங்கிறது ஒரு வித்தியாசமான செடி வகைகள்னு சொல்லலாம். இந்த செடிலாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அனிமல்ஸ் இருக்குல்ல, சின்ன சின்ன பூச்சி, சின்ன சின்ன விலங்குகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பூச்சியெல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு பிளான்ட்ன்னு சொல்லி இந்த கார்னிவோரஸ் பிளான்ட்ஸ் வந்து சொல்லலாம். அந்த பூச்சிகள சாப்பிட்டு அது வந்து வளருமா, அந்த பிளான்ட்ஸ் வந்து வளருமா. ஒரு டேஞ்சரான ஒரு பிளான்ட்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான கார்னிவர் பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்ப்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாளாக வந்து இந்த நாள் இருக்குது. ஆமா, இந்த நாள பார்த்தீங்கன்னா, இன்டர்பிரட்டர் அப்ரிசியேஷன் டேங்கிறாங்க. ஸோ இன்டர்பிரட்டர்னு யார் பார்த்தீங்கன்னா, இந்த லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர். ஸோ உலகம் பூரா பார்த்தீங்கன்னா, ஒரு நிறைய மொழிகள் இருக்குது உலகம் பூரா. அந்த மொழிகள் பார்த்தீங்கன்னா, ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிகளுக்கு அந்த நாட்டு மக்களுக்கு புரியுற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு இந்த டிரான்ஸ்லேட்டர் அவங்க ஜாப் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோலா இருக்குது. அந்த ஜாப் அப்ரிஷியேட் பண்ற விதமா தான் இந்த நாள் வந்து இருக்குது. ஸோ இது போக மே 7 உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ.